jungle. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தளபதியை டைரக்ட் பண்ணுறதை பற்றி திரும்பவும் ரீசெண்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அதாவது, நீங்கள் தளபதிக்கு கதை சொல்லியிருக்கான்னு சொன்னீங்களே, அது திரும்பவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக இருக்குது. தளபதிக்கிட்ட இருந்து முன்னாடி வந்த மாதிரி ஒரு இன்வைட் வரணும், அண்டு நானுமே அதுக்கு கரெக்டாக ஆகிட்டு போனால் கண்டிப்பாக அந்த படம் நடக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமே தளபதி கூப்பிட்டு நான் கதை சொன்னப்போ நான் ஒரு 10 மந்த்து டைம் இருக்கும் அப்படின்ற ஐடியாவில் போயிட்டேன். பட் தளபதி உடனே ஷூட் போகணும்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால் மிஸ் ஆகிடுச்சு அந்த வாய்ப்பு. ஸோ கடவுள் அருள் இருந்தால் திரும்ப அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக திரும்பவும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எழுதி இயக்கிய படங்கள் எல்லாமே கண்டென்ட் அபவ் ஆவரேஜ்க்கு மேலே இருந்துச்சு. அண்ட் அந்த படத்தோட பட்ஜெட்டுக்குமே பயங்கர ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால இவரால் ஒரு மினிமம் கேரண்டி படத்தை கொடுக்க முடியும். மெயினாக இவரோட ரைட்டிங்கில் எமோஷ்னல்லாம் கிரிஞ்சாக இல்லாமல் யதார்த்தமான முன்போக்குத்தனமாக இருக்கும். ஸோ தளபதி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக பண்ணுற கமர்ஷியல் படத்தோட சலேட்டில் தாராளமாக இவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஆர்ஜே பாலாஜி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மினிமம் கேரண்டி படத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த காம்போ நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையுமே செக் பண்ணுறேங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.